நான் ஒரு டீச்சர். என்னோட வயது வந்து 58 வயது. எல்லாருக்கும் தெரியும், வயதாகி வரும்போது கால் வேதனை, உடம்புல வந்து பல அசௌகரியங்கள் உண்டாகும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக லேடிஸ்க்கு வர்றது வந்து கால் முட்டு வலி தான். அந்த மாதிரி எனக்கு முட்டு வலி வந்து நான் கழிந்த 5 வருடங்களாக கால் வலியோட அவதிப்பட்டுள்ளேன். அந்த சமயமெல்லாம் நான் ஊருக்கு வரும்போது, என்னுடைய நேட்டிவ் வந்து கேரளா. ஊருக்கு வரும்போது பலரோட அபிப்பிராயமும் கேட்டு பல டாக்டரை பார்த்துருக்கேன். பல டாக்டரை பார்த்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட போவேன், ஒரு 3 மாதம் மருந்தெல்லாம் சாப்பிடுவேன், கொஞ்சம் சரியாகும். கொஞ்ச நாள் திருப்பம் வலி வரும்போது அடுத்த டாக்டர்கிட்ட போகிறது. அங்கே நான் அப்படி எப்படி யூடியூப்பில் பலதும் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தும் சரியாகலை. அப்படி இருக்கும்போது தான் கடைசியாக இந்த தடவை ஊருக்கு வந்தபோது ரொம்ப வலி வந்து கடைசி லாஸ்ட்டு 3 மாதமாக பார்த்தா ரொம்ப வலி. அப்போ சரின்ட்டுன்னு ஊரில் வந்து கன்சல்ட் பண்ணும்போது ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க, இது வந்து 2-3 டாக்டர் கேட்டப்போ 3 டாக்டர் சொல்லிட்டாங்க முட்டு மாற்றி வைக்கணுன்ட்டு. முட்டி மாற்றி வைக்கிறதுல எனக்கு வந்து அவ்வளோ தாற்பயம் இல்லை. அப்போ தான் என்னோடய சொந்தக்கார் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி ரிஷி ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று வந்து ஈராட்டிப்பேட்டையில் இருக்குது, நீங்கள் ஒரு தடவை அங்கே போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவெடுங்கன்ட்டு. அது கேட்டுட்டு சரி இது பார்த்துட்டு அடுத்தது இன்ஜெக்ஷன் கீழே முட்டுக்கு போட்டு சரி பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி நாங்கள் ஈராட்டிப்பேட்டைக்கு வந்தோம். அங்கே வந்தப்போ டாக்டர் ஜான் செபாஸ்டின் இருந்தார். அவர் டெஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்ரேயும் பார்த்துட்டு சொன்னார், முட்டு மாற்றி வைக்க வேண்டாம், எங்களோட ட்ரீட்மெண்ட்டில் 14 நாள் இருங்க, ட்ரீட்மெண்ட் செஞ்சு பாருங்கள், அதில் வந்து நாங்கள் 80% 80% அவங்க வந்து சரி பண்ணி தரேன்ட்டுன்னு சொன்னாங்க. அந்த வாக்குறுதியில் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு 27ஆம் தேதி வந்து ரூம் அலாட் பண்ணாங்க. இங்கே வந்து ரூமு தருவாங்க, சாப்பாடு இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, சர்வீஸும் நல்லா இருக்குது, தெரப்பிஸ்ட் இருக்காங்க. கரெக்டான நேரத்துக்கு தெரப்பிஸ்ட் நம்மளை கூட்டிகிட்டு போய் டாக்டரோட முன் உதாரணமாக அவங்க சொல்கிற அறிவுரைப்படி அவங்க நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தருவாங்க. அதனால் அப்படி 14 நாள் ஆகும்போது இன்றைக்கி எனக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி, இன்றைக்கி வந்து 13ஆவது நாள். இந்த 13 நாளுக்குள்ளே என்னால் வெயிட்டும் குறைக்க முடிஞ்சது, எடையும் குறைஞ்சது, கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ எடை குறைஞ்சிருக்கு. அப்புறம் என்னோடய கால் வலி வந்து ஒரு 98% சொல்லலாம் க்யூர் ஆகிடுச்சு. என்னால் நடக்க முடியும், சமணம் போட முடியுது, வஜ்ராசனத்தில் 3/4 இருக்க முடியுது. அந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னும் நல்ல இதாகனா அவங்க சொல்கிற அந்த மெடிசனை சாப்பிட்டு அவங்க சொல்கிற அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால், கரெக்டாக நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோன்னா 100% க்யூர் ஆகலாம். இந்த மர்ம இதில் என்னென்னா மெயின் இது 14 நாள் கோர்ஸில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் வந்து ட்ரீட்மெண்ட் தந்து இந்த நம்ம உடம்புல இருக்கிற என்னென்ன கழிவுகள் அதெல்லாம் போக வச்சு சாஃப்ட் ஆக்குனதுக்கப்புறம் பிடிச்சு போட்டுருவாங்க. பிடிச்சு போடுறதுன்னா நம்ம உடம்புல இருக்க எங்கெங்கே ப்ராப்ளமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி பிடிச்சு போடுற மர்ம முறையில் பிடிச்சு போடுறது தான், வர்ம முறையில் பிடிச்சு போடுறது தான் இது. அதுதான் இதனுடைய ஹைலைட்டு. அதிலே நம்மளோடது விலகி போன எலும்புகளெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துடும். எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து சரியாயிடும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்க வந்து நாம் முட்டு வலின்ட்டு வந்தால் கூட முட்டு மாத்திரை பார்க்குறதில்ல. அவர் என்ன செய்வார்னா காலையில் டெய்லி வந்து நம்மளை வந்து எல்லா பாயிண்ட்டும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அப்படி அவர் கண்டுபிடிச்சது எனக்கு முட்டு மாத்திரை வலி இல்லை, தலையிலேருந்தே ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தலையிலேருந்தே ட்ரீட்மெண்ட் தந்தாங்க. அதனால் என்னாச்சு, எனக்கு நசீமெல்லாம் தரனால உடம்புல இந்த சளியெல்லாம் குறைஞ்சிருச்சு. அதில் கண்டுபிடிச்ச இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க எனக்கு வெர்கோசில் வெயினோட ப்ராப்ளமும் இருந்ததுன்னு. அப்போ அதுவுமே இப்போ க்யூர் பண்ணி தந்துட்டாங்க. ஆகப்பாடு தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் மாற்றி தந்துட்டாங்க. இதில் மெயின் இது நீங்கள் பார்க்கணுன்னா, எந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்க உங்களுக்கு ஆயில் தந்து கிளி குத்தி அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் இங்கத்த ஆயுர்வேதம் ஹாஸ்பிட்டலுங்கிறது முற்றிலும் வித்தியாசமானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆயுர்வேதம் ப்ளஸ் மர்ம சிகிச்சை இருக்குது, வர்ம சிகிச்சை. அதுபடி எங்கெங்கே பாயிண்டில் பிளாக் இருக்கோ அதெல்லாம் விட்டு அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. மற்றபடி இது செஞ்சு கொஞ்ச நாள் உபயோகப்படுற மாதிரி இல்லாமல் வாழ்நாள் முழு சரியாக்கிறதுக்கு விட்டுறாங்க. இதோடு நிறுத்த மாட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எப்போ வேணால் நம்ம திரும்பி வரலாம். ஃபாலோ அப் ஒர்க் இருக்குது. நம்ம திரும்ப இவங்களை வந்து மீட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம இன்னும் நல்லா 100% க்யூர் ஆகி
நல்ல நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழலாம்.